ஆகவே இந்த காலகட்டத்தில் இந்த 2010 இந்த சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த வில்லுப்பாட்டை பிடிக்க மாட்டாங்க. அது பிடிக்காதுல்ல. பூரா டாம் அண்ட் ஜெர்ரி, ஆமா, சுட்டி டிவி இப்படியே பார்த்து பழக்கப்படுறாங்க. காரணம் பெரியவங்க தான் காரணம். என்ன பெரியவங்க என்ன பண்ணாங்க? பெரியவங்க நம்முடைய அம்மா பத்திரகாளி அம்மா யாரு, மாரி அம்மா யாரு, சொல்ல மாட்டாருன்னு சொல்லணும். பார்த்தீங்களா? யாருன்னு சொல்றதே கிடையாது. பெரியவங்க டிவிக்கு முன்னாலே அந்த ஜட்டி போட்டுட்டு வர பத்தியா அவன் யாருடா அப்படின்னு கிழவ வந்து சின்ன பிள்ளைகிட்ட கேட்கிறாங்க. அதுதான் நக்குமாங்க. அப்படியாடா அப்படின்னு வாயை திறந்து பெரியவங்க கேட்கிறாங்க. அதை விட மாரியம்மா எப்படி அவதாரம் செய்தா, பத்திரகாளி எப்படி அவதாரம் செய்தா, சுடலமாட சாமி யாரு என்பதை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் சொல்வது கிடையாது. அதை நீங்க சொல்லித்தர வேண்டும் உங்க அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்ள. அப்படி இல்லை என்றால் இந்த பிள்ளைகள்லாம் கிறிஸ்தவனாக மாறிடுவான், இல்ல முஸ்லீமாக மாறிடுவான். ஏன்னா இந்த காலகட்டம் மாறிக்கொண்டவர்கள். அப்படிப்பட்ட இந்த சின்ன சிறிய பிள்ளைகளுக்கு ஒரு கேள்வி. அரிச்சந்திர மன்னன் இந்த காலத்திலே இருந்தால், அரிச்சந்திரன் இருந்தா பொய் சொல்லுவானா சொல்ல மாட்டாரா? கட்டி சொல்லுவார். பெரியவங்க கேட்டா இல்லைன்னு சொல்லுவாங்க. மகாத்மா காந்தி இருந்தாலும் பொய் சொல்லுவான்னு சொல்ல மாட்டாரா? சொல்ல மாட்டாரா? அரிச்சந்திரனே போய் சொன்னா அப்புறம் மகாத்மா காந்தியே போய் சொல்ல மாட்டாரு. இந்த 2010 எவனாக இருந்தார், அது சிவனாக இருந்தாலும் நாராயணனாக இருந்தாலும் எந்த கடவுளாக இருந்தாலும் பொய் சொல்லாமல் மனிதன் வாழ முடியாது. அப்படி மனிதனை பொய் சொல்ல வைக்கின்ற ஒரு கருவி இருக்கு. அதுதான் இந்த கருவிப்பா. இந்த செல்போன் என்பது இருக்கிற வரையில் யாரும் பொய் சொல்லாம இருக்க முடியாது. ஏடி முத்தம்மா என்ன பண்ணிட்டு இருக்க? அவ அப்பதான் மாவட்டத்துக்கு இருப்பா. எத்தா நீங்க என்ன பண்ணுதியே? அவன் அப்பதான் தண்ணி எடுத்துக்கிட்டு இருப்பான். ஏடி உனக்காண்டி நான் அல்வா வாங்கிட்டு இருக்கேன் பாரு. ஆகவே வீட்டுக்காரனுக்கும் காலையிலே போய் கடன்காரன் கேட்டா நாங்க இல்லவே இல்லைன்றான். கடன்காரனுக்கும் தனியா ஒரு செல் இருக்கு, வட்டி கூட்டணுக்கும் செல் இருக்கு. அப்படிப்பட்ட இந்த செல்போன் காலத்துல பொய் சொல்லாதவங்க கிடையாது. அந்த செல்போனை கண்டுபிடித்தவர் யார்? இதுதான் கேள்வி பிள்ளைகளுக்கு. இந்த கேள்விக்கு பதில் சொன்னீங்கன்னா உனக்கு 50 ரூபாய் பரிசளிக்கப்படும். 50 ரூபாய். செல்போனை கண்டுபிடித்தது யாரு? அவங்க நான் யாரும் தொலைக்கவே இல்லை. தொலைஞ்சாதானே கண்டுபிடிக்க முடியும். ஆமா, யாரும் தொலைக்கிறேன் அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். செல்போனை உலகத்தில் முதன்முறையாக கண்டுபிடித்து கொடுத்தவர் யார் என்ற கேள்வி கேட்டுக்கொண்டு விட கதைக்கு வருகிறேன்.
கோணினா மனம் கொண்டு எல்லாமே கொண்டு போய் பண்ண முடியாது. அப்படி தேவேந்திரன்